ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி ஜூன் 9 எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்ட ஜிகே கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் 40 கொஷின் வந்து கேட்குறாங்க. இந்த 40ல் கரண்ட் அஃபேரில் பார்த்தீங்கன்னா 14 கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. அது போக ரிமைனிங் இருக்கிறது ஸ்டாட்டிக் ஜிகே, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸு இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இப்போ ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் 9ஆம் தேதி வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணும்போது லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க லாஸ்ட் 6 மாதத்தோட கரண்ட் அஃபேர், அப்படி இல்லைன்னா லாஸ்ட் 4 மாதத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் 2024 which special day was celebrated on the occasion of 140th birth anniversary of Lord பிர்சா முண்டா? ஓகேவா, ஸோ இப்போ 2024 பிர்சா முண்டாவோட 140th birth anniversary என்ன மாதிரி டேயா செலிப்ரேட் பண்ணோன்னு கேட்டிருக்காங்க. ட்ரைபல் ப்ரைட் டே. ஓகே, ஸோ இது இந்த ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. 9 ஜூன் ஷிஃப்ட் 1ல கேட்டிருக்காங்க. அடுத்து போறவங்களுக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ப்ரைட் டே வந்து என்னைக்குன்னு கேட்கலாம். ஓகே, ட்ரைபல் ப்ரைட் டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 15. ஓகேவா, அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு ட்ரைபல் ப்ரைட் டே என்னைக்குன்னு கேட்கலாம். ட்ரைபல் ப்ரைட் டே பார்த்தீங்கன்னா நவம்பர் 15. இன் 2021 இந்தியன் கவர்மெண்ட் டிக்ளேர்டு நவம்பர் 15 as நேஷனல் ட்ரைபல் ப்ரைட் டே. ஸோ இன்னொரு வாட்டி எப்படி கேட்கலாம், இன்னொரு விதமாக எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 வந்து நேஷனல் ட்ரைபல் ப்ரைட் டேயாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது எப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் இந்த டேயை வந்து நேஷனல் ப்ரைட் டேன்னு டிக்ளேர் பண்ணாங்கன்னு கேட்கலாம். எப்போன்னா 2021. ஓகே, ஸோ 2021 நவம்பர் 15 வந்து நவம்பர் 15 வந்து நேஷனல் ட்ரைபல் ப்ரைட் டேயா வந்து என்ன பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. எதுக்காக அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்கலாம். எதுக்காகனா ஹானர் த பெர்த் ஆனிவர்சரி ஆஃப் பிர்சா முண்டா. ஓகேவா, ஸோ எதுக்காக நாம வந்து ட்ரைபல் ப்ரைட் டே செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறதையும் கேட்கலாம். யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா இருக்காரு இல்லையா, ஸோ அவரை வந்து ஹானர் பண்ற விதமா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் எம்எஸ் வேர்ட் த மிடில் மார்ஜின் ஆஃப் எ பேஜ் கேன் பி செட் ஃப்ரம் விச் டேப்? ஓகே, ஸோ மிடில் மார்ஜின். ஓகேவா, ஸோ ஒரு பேஜோட மிடில் மார்ஜின் வந்து எதை வச்சு நம்ம வந்து செட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அப்படி இல்லைன்னா லெஃப்ட் ரைட்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு அப்பு டவுனு, ஸோ இதில் மார்ஜின் இது பண்ணுறதுக்கு பேஜ் லேஅவுட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சுட்டு போகணும்னா ஷார்ட்கட் கீஸு ப்ளஸ் அப்ரிவேஷன்ஸ் வந்து படிச்சுட்டு போகணும். விச் கண்ட்ரி ஆன் த ஈஸ்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ்? அருணாச்சல பிரதேசத்துக்கு ஈஸ்டில் எந்த கண்ட்ரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மர். ஓகே, ஸோ அருணாச்சல் பிரதேஷ் லைஸ் இன் த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பார்டர்ட் பை பூட்டான் டு த வெஸ்ட். ஓகே, ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஈஸ்ட் கேட்டிருக்காங்களா, மேபி அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு வெஸ்ட்டில் எந்த இதுன்னு கூட கேட்கலாம். ஓகேவா, ஸோ வெஸ்ட்டில் யார், பூட்டான். ஓகேவா, அடுத்து சைனா டு த நார்த்து. நார்த்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா இருக்காங்க. யாருக்கு, அருணாச்சல பிரதேசத்தோட நார்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் இருக்காங்க அப்படின்னா சைனா வந்து இருக்காங்க. ஈஸ்டில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் வந்து இருக்காங்க. மியான்மர் டு த ஈஸ்ட் அண்ட் த இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆஃப் அஸ்ஸாம் அண்ட் நாகாலாந்து டு த சவுத். ஓகே, ஸோ அது அப்படி படிச்சுக்கோங்க. இந்த ஷிஃப்ட்ல வந்து அருணாச்சல பிரதேசத்தோட ஈஸ்ட்ல யாருன்னு கேட்டிருக்காங்க. மேபி அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு சவுத்துல யாருன்னு கூட கேட்கலாம். சவுத்துல வந்து அஸ்ஸாமும் நாகாலாந்தும் இருக்காங்க. இல்ல நார்த்ல யார் இருக்காங்கன்னு கேட்கலாம். நார்த்ல வந்து சீனா வந்து இருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே படிச்சுட்டு போங்க. இப்போ ஒரு ஷிஃப்டோட இதை வந்து அனலைஸ் பண்றோம் அப்படின்னா அந்த கொஸ்டினை அப்படியே எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போக கூடாது. அதுக்கு ரிலேட்டடா என்னென்ன வருதோ அது எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த ஷிஃப்ட்டுக்கு படிச்சுட்டு போனோம் அப்படின்னா இந்த அனாலிசிஸ்ல இருந்தே நமக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிரும். ஓகே, அடுத்து போஷன் அபியான் பத்தி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த போஷன் அபியான் இருக்கு இல்லையா, ஸோ இந்த போஷன். ஓகேவா, ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் கூட கேட்கலாம். பிஎம் போஷன். ஓகே, பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மன் ஸ்கீம், ப்ரீவியஸ்லி நோன் அஸ் த நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மிட் டே மீல். ஓகே, ஸோ எப்படி கேட்கலாம்னா அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு போஷன் அபியானோட ப்ரீவியஸ் நேம் என்ன, ஓல்டு நேம் என்னன்னு கேட்கலாம். ஸோ போஷன் அபியான முன்னாடி எப்படி சொன்னாங்க, மிட் டே மீல்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, மிட் டே மீல்னு சொன்னாங்க. இல்லைனா மிட் டே மீலை வந்து என்ன நேமாக மாற்றிருக்காங்க அப்படியும் கேட்கலாம். ஓகேவா, ஸோ வாஸ் லான்ச்ட் ஆன் August 15, 1995 as the national program of nutritional support to primary education. ஓகே, ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. த ஸ்கீம் வாஸ் ரீநேம்டு டு பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மன் பிஎம் போஷன் இன் செப்டம்பர் 2021. ஓகே, ஸோ அந்த மிட் டே மீலை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செப்டம்பர் 2021 பிஎம் போஷனாக வந்து மாற்றிருக்காங்க. ஓகே,
ஸோ இதோட ஓல்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா மிட் டே மீல் ஸ்கீம்னு இருந்திருக்கு. அடுத்து பாருங்க, வை டு வி அரேஞ்ச் டேட்டா? கம்ப்யூட்டரில் டேட்டா எல்லாத்தையும் நம்ம வந்து எதுக்கு அரேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணாதான், எதனாலுமே ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தால் தான் ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். 100 டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா எல்லாமே வரிசைக்காக 1 2 3 4ன்னு ஏதாவது ஒரு ஆர்டர், ஒரு இன்க்ரீசிங் ஆர்டர்லையோ ஒரு டிக்ரீசிங் ஆர்டர்லையோ அரேஞ்ச் பண்ணாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும், திடீர்னு ஒரு டேட்டா தேவைன்னா அதிலிருந்து எடுக்க முடியும். ஓகே, அதை அனலைஸ் பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக விசுவலைஸ் பண்ண முடியும். பை ஆர்கனைசிங் டேட்டா we can find information faster. எந்த இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஐடென்டிஃபை பேட்டர்ன் அண்ட் மேக் மோர் இன்ஃபார்ம்ட் டெசிஷன்ஸ். சார்ட்டிங் டேட்டா allows us to quickly find specific values or ranges and to calculate statistics like the median. ஓகேவா? ஸோ ஒரு டேட்டா எதுக்கு அரேஞ்ச் பண்ணணும்னா ஈஸியாக நம்ம வந்து எடுக்கிறதுக்கு. ஓகே, அதுலேருந்து இன்ஃபர்மேஷனை ஈஸியாக எடுக்கிறதுக்காக தான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். ஒரு அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டரோ ஏதோ ஒரு ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். விச் கண்ட்ரி ஹேஸ் ரீசென்ட்லி பீன் டிக்ளேர்டு ஃப்ரீ ஃப்ரம் பிளைண்ட்னஸ்? ஓகேவா? ஸோ பிளைண்ட்னஸ்லேருந்து எந்த கண்ட்ரி வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியா. ஓகேவா? ஸோ நைஜீர் ஹேஸ் ரீசென்ட்லி டிக்ளேர்ட் த ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆன்கோசெர்சியாசிஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து பிளைண்ட்னஸ்ன்னு கொடுக்கல, எக்ஸாமில் ஆன்கோசெர்சியாசிஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஆன்கோசெர்சியாசிஸ்னா பிளைண்ட்னஸ் தான். ஓகே, பிளைண்ட்னஸ் ஃப்ரீ கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரீசெண்டாக உள்ள நியூஸ், கரண்ட் அஃபேர். ஓகேவா? ஸோ நைஜீரியா. ஓகேவா? ஸோ நைஜீர் வந்து குருட்டுத்தன்மை என்று அழைக்கப்படும் ஆன்கோசெர்சியாசில் இருந்து விடுபட்ட முதல் ஆப்பிரிக்க நாடாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. யார் அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ இவங்க வந்து பிளைண்ட்னஸ் ஃப்ரீ இல்லைனா ஆன்கோசெர்சியாசிஸ் ஃப்ரீ அப்படின்னு. ஓகேவா? ஸோ அந்த குருட்டுத்தன்மையிலேருந்து அவங்க வந்து விடுபட்ட நாடுன்னு யார் அறிவிச்சாங்கன்னு கேட்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். எங்கே இருக்குன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஓகே, ஹவு மெனி டேஸ் சுனிதா வில்லியம்ஸ் இன் ஸ்பேஸ்? கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர் படிக்கலனாலுமே இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸில் எவ்வளோ நாள் இருந்தாங்க? 286 டேஸ். அப்படி தானே? சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர். ஓகே, ஸோ அவங்க கூட போனவ இன்னொருத்தர் பேர் என்னன்னா புச் வில்மோர். இது கூட எக்ஸாமில் கேட்கலாம். ஓகே, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி தானே? ஸோ இவங்க ஸ்பேஸில் இருந்தாங்கன்னு. இவங்க கூட இருந்த இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புச் வில்மோர். ஓகே, மொத்தம் வந்து 286 நாள் வந்து விண்வெளியில் அவங்க வந்து இருந்தாங்க. போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாள் வேலைக்காக அங்கே போயிருக்காங்க. ஆனால் அவங்க போன அந்த போயிங் ஸ்டெர்லைனர். ஓகேவா? ஸோ அவங்க போன விண்கலத்தோட நேம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதை படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஷிஃப்ட்டில் வந்து சுனிதா வில்லியம் எத்தனை நாள் வந்து இருந்தாங்க ஸ்பேஸ்லன்னு கேட்டிருக்காங்களா? அதே அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போன அந்த விண்கலத்தோட நேம் என்னன்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ 8 நாள் தான் போயிருக்காங்க. பட் வாஸ் எக்ஸ்டெண்டட் டியூ டு டெக்னிக்கல் இஷ்யூஸ் வித் தேர் போயிங் ஸ்டெர்லைனர். ஓகேவா? ஸோ இல்லை ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட். அவங்க ஸ்பேஸ் கிராஃப்டோட நேம் என்னன்னு எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, அதில் வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்ததுனால அவங்க திருப்பி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? 286 டேஸ் வந்து ஆகிருச்சு. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆல்ட் ப்ளஸ் டேபு. ஸோ விண்டோஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம், லினக்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம், நாமளே யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி தானே? ஸோ ஆல்ட் ப்ளஸ் டேப் இது பண்ணோன்னா நம்ம என்னென்ன டேப் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட கம்ப்யூட்டரில் வந்து வேர்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இல்லை க்ரோமில் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் நிறைய விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பேன். அப்படி தானே? நிறைய இது வந்து ஓப்பன் பண்ணியிருப்பேன். நான் ஆல்ட் டேப் கொடுக்கும்போது நான் என்னென்ன ஓப்பன் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே எனக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ நான் இப்போ ஆல்ட் டேபு ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்களேன். ஆல்ட் டேபு ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துச்சா? ஸோ இதில் நான் என்னென்ன விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேனோ அதுக்கு நான் வந்து போயிட்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ புரியுதா? நான் என்னென்ன டேபு, வேர்டாக இருக்கட்டும், நான் என்னெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேனோ அதுக்கு வந்து போயிட்டு வந்துக்கலாம். என்னோட லேப்டாப் ஆர் சிஸ்டமில் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க டேப் இருக்கு இல்லையா? ஸோ அதில் எனக்கு எது தேவையோ அதை வந்து நான் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஓப்பன் பண்ண எல்லாத்தையுமே எனக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டும். இப்போ நான் ஆல்ட் டேபு ப்ரெஸ் பண்ணி காட்டினேன் இல்லையா? ஸோ அதில் எனக்கு எது தேவையோ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்? ஓப்பன் பண்ணிக்கலாம். பை விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பார்ட் 9B வாஸ் ஆடட் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் பகுதி 9B இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? எந்த திருத்தத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா 97வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 97வது அரசியலமைப்பு திருத்தம் பகுதி 9B. ஓகே, இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. கூட்டுறவு சங்கங்களை அமைக்கும் உரிமையை அடிப்படை உரிமையாக மாற்றியது. ஓகே, ஸோ இது இந்த டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து நான் கொடுத்துட்றேன். ஜூன் 5லேருந்து ஜூன் 9 வரைக்கும் நடந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் எல்லா பிடிஎஃபையுமே டெலகிராம் குரூப் அண்ட் சேனலில் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. த 2024 எடிஷன் ஆஃப் த ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். போன டைம் அனாலிசிஸ் சொல்லும் போதே சொன்னேன், மிலிட்ரி எக்ஸசைஸ்
எக்ஸசைஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. எந்த 2 நாட்டுக்கு இடையில அந்த கூட்டு ராணுவ பயிற்சி இருக்கு, அது எங்க நடக்குங்கிறத படிச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அக்னி வாரியர், ஓகே, ஸோ அக்னி வாரியர் பிட்வீன் இந்தியன் ஆர்மி அண்ட் சிங்கப்பூர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ அவங்க வந்து கேட்கல அக்னி வாரியர் வந்து எந்த 2 கண்ட்ரிக்கு இடையில அப்படின்னு கேட்கல, இந்தியா அண்ட் சிங்கப்பூருக்கு இடையில இருக்கிறது தான் என்னதுன்னா அக்னி வாரியர். ஓகே, ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வாஸ் ஹெல்ட் அட் த ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்சஸ். எங்க நடந்துச்சு, ஓகே, ஸோ எங்க அந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தினாங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா தேவ்லாலி, மகாராஷ்டிரா. ஓகே, ஸோ மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் மிலிட்ரி எக்ஸசைஸ் படிக்கும்போது அந்த மிலிட்ரி எக்ஸசைஸோட நேம் ஞாபகம் வச்சுக்கணும், அக்னி வாரியர். ஓகே, ஸோ இப்போ அக்னி வாரியர் இருக்குன்னா எந்த 2 நாட்டுக்கு இடையில, ஸோ இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ராணுவ பயிற்சி எங்கே வச்சு நடந்துச்சு, எங்கே நடத்தப்பட்டதுங்கிறதையும் படிச்சுக்கணும். இந்திய ராணுவத்திற்கும் சிங்கப்பூர் ஆயுதப்படைகளுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சியான அக்னி வாரியர் 2024 பதிப்பு இந்தியாவின் தேவ்லாலி, அதாவது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில். இப்போது உங்களுக்கு டைரெக்டாக ஆப்ஷனில் மகாராஷ்டிரான்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, மேபி அந்த ஸ்பெசிஃபிக்கான பிளேஸையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிளேஸையும் படிச்சுக்கணும், அது எந்த ஸ்டேட்டில் இருக்குங்கிறதையும் படிச்சுக்கணும். ஓகேவா, ஸோ அங்கே வச்சு தான் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி வந்து நடத்தியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், how many countries evaluated. ஸோ இந்த கொஸ்டின் ஜூன் 5லே கேட்டிருந்தாங்க. அந்த கிளைமேட் சேஞ்ச் இண்டெக்ஸ் பற்றி ஜூன் 5ஓட அனாலிசிஸ் போடும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த டைமில் உங்களுக்கு ஜூன் 5ல் கேட்ட கொஸ்டின் என்னன்னா how many countries evaluated in climate change indexன்னு கேட்டிருந்தாங்க. 64 கண்ட்ரி. ஓகேவா, ஸோ அதில் டென்மார்க் வந்து 4th பிளேஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு பிளேஸில் வந்து எந்த கண்ட்ரியுமே கிடையாது. ஸோ டாப் பொசிஷனில் யாருமே கிடையாது. ஸோ 4th பிளேஸில் இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஜூன் 9ல் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் இண்டெக்ஸில் டாப் பொசிஷன் யாரு, அதாவது டாப் மீன்ஸ் 4th பிளேஸ் யாருன்னு கேட்டிருந்தாங்க. யார் அப்படின்னா டென்மார்க். ஜூன் 5ல் பார்த்தீங்கன்னா எத்தனை கண்ட்ரீஸுக்கு இடையில இந்த கிளைமேட் சேஞ்ச் இண்டெக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருந்தாங்க, 64 கண்ட்ரி. இப்போ ஜூன் 9ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதில் டாப் யாருன்னு கேட்டிருக்காங்க, அதாவது 4th பிளேஸ்ல இருந்து ஆரம்பிக்கி ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல யாருமே இல்லை. ஸோ டென்மார்க். நான் ஜூன் 5ல் போட்ட அனாலிசிஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அடுத்து 5th பிளேஸில் யார் இருந்தாங்கன்னா நெதர்லாண்டு. ஸோ அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க என்ன பண்ணுங்கன்னா இந்தியாவோட ரேங்க் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு போங்க. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 10th. மேபி இன்னைக்கு ஷிஃப்ட்டில் கூட கேட்டிருக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு எக்ஸாமில் கூட கேட்டிருக்கலாம். அடுத்து எக்ஸாம் போகிறவங்க இந்தியாவோட ரேங்க் பார்த்துக்கோங்க. மொத்த கண்ட்ரி கேட்டுட்டாங்க, அதே மாதிரி டாப்பில் யார் இருக்காங்கன்னு கேட்டுட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் பேலன்ஸ் இருக்குது, இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்பாங்க அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு. ஸோ இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 10th. ஓகேவா, ஸோ இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டான்ஸ் நோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு. ஸோ இந்த கொஸ்டின் 2 விதமாக ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க என்கிட்ட. ஆக்சுவலாக எந்த டான்ஸுக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே பயன்படுத்தலைங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. மியூசிக் எதுவுமே வராமல், சவுண்டே வராமல் எந்த டான்ஸ் இது பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தாமல் இது பண்ணக்கூடிய ஒரு டான்ஸ் எதுனா வலர் டான்ஸு. ஓகே, ஸோ இது வந்து எங்கே உள்ள டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய டான்ஸு. ஸோ அங்கே உள்ள கரசையா ட்ரைப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இது பண்ணக்கூடிய ஒரு டான்ஸ் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வலர் டான்ஸ். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினும் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது 2ல் எது கேட்டாங்கன்னு தெரியல, நீங்கள் 2ஐயுமே பார்த்துக்கோங்க. ஓகே, தெர் ஆர் ஹவு மெனி ஐலாண்ட்ஸ் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபாரில் எத்தனை தீவுகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 572 தீவுகள் வந்து இருக்கு. அதில் 37 தீவுகளில் மக்கள் வசிக்கிறாங்க. உங்களுக்கு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா எத்தனை தீவுகள்னு இந்த ஷிப்பில் கேட்டிருக்காங்களா, அடுத்து போகிறவங்கள 572ல் எத்தனை தீவில் மக்கள் இருக்காங்கன்னு கேட்பாங்க. ஸோ 37 தீவுகளில் மக்கள் வந்து இருக்கிறாங்க. அடுத்து காப்பி பேஸ்ட்டுக்கான ஷார்ட்கட் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C, பேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா Ctrl+V. ஒரு இடத்துல இருந்து ஒரு டேட்டாவை காப்பி பண்ணணும், இல்லை ஒரு வேர்டு தான் காப்பி பண்ணணும்னா Ctrl+C கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V இது பண்ணுவோம். இன் விச் அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டியூஷன் வேர் த போடோ, டோக்ரி, சந்தாலி, மைத்திலி ஆடட் டு த லிஸ்ட் ஆஃப் ரெகக்னைஸ்டு லாங்குவேஜஸ். அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் பட்டியலில் போடோ, டோக்ரி, சந்தாலி மற்றும் மைதிலி இணைக்கப்பட்டது எந்த திருத்த சட்டத்தில்னு கேட்டிருக்காங்க. 2003ஆம் ஆண்டு 92வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக இந்த போடோ, டோக்ரி, சந்தாலி, மைதிலி லாங்குவேஜஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, இணைச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜும் எந்த திருத்த சட்டத்தின் மூலமாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அலுவல் மொழிகளாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. போடோ, டோக்ரி, மைதிலி மற்றும் சந்தாலி 2003ஆம் ஆண்டு 92வது திருத்த சட்டத்தால் சேர்க்கப்பட்டது. ஓகே, 1967ஆம் ஆண்டு 21வது திருத்த சட்டத்தால் எந்த மொழி வந்து சேர்த்தாங்க, சிந்தி மொழி வந்து 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது.
அதே மாதிரி 1992 71வது திருத்த சட்டத்தால் கொங்கினி, மணிப்புரி, நேபாளி எல்லாமே சேர்த்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின் வருது அப்படின்னா எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன வருமோ அது எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுட்டு போங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 73வது அரசியலமைப்பு திருத்தம், 73வது அரசியலமைப்பு திருத்தம் என்ன, 101வது அரசியலமைப்பு திருத்தம் என்ன? ஸோ இது கண்டிப்பாக தெரியும், 2016 கொண்டு வந்தாங்க, அப்படிதானே? ஜிஎஸ்டியை வந்து நாடு முழுவதும் 1 ஜூலை 2017 மூலமாக அமல்படுத்தியது, அப்படிதானே? ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, விச் பேங்க் ஹேஸ் ரீசன்ட்லி கம்ப்ளீட்டட் 90 இயர்ஸ்? ஓகே, எந்த பேங்க் வந்து 90 வருஷத்தை இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ, அப்படிதானே? ஸோ ஆர்பிஐயோட கவர்னர் யாருன்னு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இது வந்து ரீசன்ட் அப்பாயின்மெண்ட். ஓகே, உங்களுக்கு இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஆர்பிஐ ரிலேட்டடாக பாருங்க 2 கொஸ்டின் வந்திருக்கு. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி. ஓகே, ஆர்பிஐ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, என்ன ஆக்ட் மூலமாக வந்துச்சு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ 90 வருஷம் ஆகிருச்சு. ஓகேவா? ஆர்பிஐயோட இப்போ உள்ள கவர்னர் யாருன்னா சஞ்சய் மல்கோத்ரா. ஓகே, அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு இவர் எத்தனாவது கவர்னர்னு கேட்பாங்க, இல்லைன்னா இவருக்கு முன்னாடி யார் கவர்னரா இருந்தாங்க அப்படின்னும் கேட்பாங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். ஜப்பான் எக்ஸ்போ 2025 தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க, டிசைனிங் ஃபியூச்சர் சொசைட்டி ஃபார் அவர் லிவ்ஸ். இதுதான் என்னன்னா ஜப்பான் எக்ஸ்போ 2025 தீம். ஓகே, விச் டான்ஸ் இன் விச் சிங்கிங், அதாவது நான் இதே கொஸ்டின் சொன்னேன் இல்லையா? ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எந்த டான்ஸ்ல யூஸ் பண்ணலன்ட்டு ஒரு கொஸ்டின் சொன்னேன். ஸோ அதில் இந்த 2ல் எந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னு தெரியல. ஸோ 2ஐயுமே படிச்சுக்கோங்க. விச் டான்ஸ் இன் விச் சிங்கிங் இஸ் நாட் யூஸ்டு. ஓகே, ஸோ சிங்கிங்கே யூஸ் பண்ணாமல் டான்ஸ் பண்ணுவாங்க, பாடலோட இதுவே இல்லாமல், அதாவது பாடலோட சவுண்டு. ஓகே, ஒரு பாட்டு இருக்குன்னா அதுக்கு சவுண்ட் இருக்கும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வரக்கூடிய சவுண்டும் இருக்கும், நம்ம வாய்ஸும் இருக்கும், அப்படிதானே? ஸோ எந்த இதில் வந்து அந்த பாட்டே இல்லாமல், அந்த சிங்கிங்கே இல்லாமல் இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தக்கும் ஒடிசிலையும் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிங்கே இல்லாமல் ஆடக்கூடிய ஒரு டான்ஸு. அதே மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் என்ன டான்ஸுங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஓகே, ஸோ இது வந்து ஷிஃப்ட் 1ல் உள்ள கொஸ்டின். ஷிஃப்ட் 2ல் உள்ள கொஸ்டின் பாருங்க. ஸோ கரண்ட் ஆர்பிஐ கவர்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஷிஃப்ட் 1ல் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு 90 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ண அந்த பேங்க் எதுன்னு கேட்டிருந்தாங்க, ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்கு. ஷிஃப்ட் 2ல பாருங்களேன், அதே டாபிக்ல திருப்பி கொஸ்டின் வந்திருக்கு. ஆர்பிஐயோட இப்போ கவர்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சஞ்சய் மல்ஹோத்ரா. இவர் எத்தனாவது, இப்போ இது வந்து நியூ அப்பாயின்மெண்ட். ஓகேவா? ஸோ இவர் எத்தனாவது கவர்னர், இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்கிறத பார்த்துக்கோங்க. ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் சாளுக்கியா டைனஸ்டி? ஓகேவா? சாளுக்கிய வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முதலாம் புலிகேசி. ஓகேவா? ஸோ இவர் தான், இல்லைன்னா புலிகேசி 1ன்னு இங்கிலீஷ் மீடியம்க்கு இருக்கும். முதலாம் புலிகேசி தான் சாளுக்கிய வம்சத்தை நிறுவியவர். ஓகேவா? ஸோ முதலாம் புலிகேசியோட பையன் பேர் என்ன, முதலாம் கீர்த்திவர்மன். இது எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, வேர் வாஸ் எ பேரலல் கவர்மெண்ட் ஃபார்ம்டு டியூரிங் குவைட் இந்தியா மூவ்மெண்ட்? ஓகே, ஸோ பேரலல் கவர்மெண்ட் வந்து குவைட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடக்கும்போது பேரலல் கவர்மெண்ட் வந்து எங்கே ஃபார்ம் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க, பல்லியா. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இன் விச் இன்ஸ்டிடியூஷன் டிட் இஸ்ரோ எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஃப்ளூயிட் அண்ட் தெர்மல் சயின்ஸ் ரிசர்ச்? ஸோ இஸ்ரோ வந்து ஃப்ளூயிட் அண்ட் தெர்மல் சயின்ஸ் ரிசர்ச்சை எங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸில். ஓகே, ஸோ ஒடிஷாவோட வைல்ட் லைஃப் சாங்சுரி பற்றி கொஸ்டின் வந்திருக்கு. நான் ஏற்கனவே முன்னாடியே சொன்னேன். ஸோ நேஷ்னல் ஒரு ஸ்டேட் வந்து நியூஸில் வருது அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் உள்ள இப்போ இருக்கக்கூடிய சிஎம் யார், கவர்னர் யாருன்னு படிக்கணும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க் என்ன, வைல்ட் லைஃப் சாங்சுரி என்னன்னு படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான வைல்ட் லைஃப் சாங்சுரி. வைல்ட் லைஃப் சாங்சுரி கஹீர் மாத். ஓகேவா? ஸோ நம்ம மெரைன் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு படிச்சுட்டு போயிருப்போம். அதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஹீர் மாத். ஓகேவா? அப்போ ஒடிஷாவில் இருக்குது. மெரைன் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குன்னு கேட்டால் ஒடிஷான்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ ஒடிஷாவில் உள்ள கஹீர்மாத் வைல்ட் லைஃப் சாங்சுரியை நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க, மெரைன் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு என்ன சொல்லலாம்னா இந்த கஹீர்மாத் இல்லைனா இந்த மெரைன் வைல்ட் லைஃப் சாங்சுரி என்ன சொல்லுவாங்கன்னா டர்ட்டில் பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன இருக்குன்னா ஆமைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சாங்சுரிஸ் இன் ஒடிஷா இஸ் ஆல்சோ நோன் அஸ் டர்ட்டில் பேரடைஸ்? அப்படி இல்லைன்னா எப்படி கேட்கலாம்னா டர்ட்டில் பேரடைஸ் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்கலாம். எங்க இருக்குன்னா ஒடிஷால இருக்கு. ஓகே, கஹீர்மத் வைல்ட் லைஃப் சாங்சுரி இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டர்ட்டில் பேரடைஸ்னு சொல்லுவோம். இல்ல கஹீர்மத் வைல்ட் லைஃப் சாங்சுரியை நம்ம என்ன சொல்லலாம்னா மெரைன் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா இப்படியும் கேட்கலாம், மெரைன் வைல்ட் லைஃப் சாங்சுரியை என்ன சொல்லலாம், கஹீர்மத் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ எல்லாமே தரவா நம்ம படிச்சுக்கணும். ஓகே, ஸோ டர்ட்டில் பேரடைஸ்ங்கிறது என்ன அப்படின்னா கஹீர்மத் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னா ஒடிஷால இருக்கு. இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா மெரைன் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஓகே, ஸோ ஒடிசாவில் உள்ள
உள்ள பின்வரும் சரணாலயங்களில் எது ஆமைகளின் சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது? இந்த ககிர்மத் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி தான் ஆமைகளின் சொர்க்கம்னு சொல்றாங்க. ஓகே, இதுல இருக்கக்கூடிய நேஷனல் பார்க், ஒடிஷால உள்ள முக்கியமான நேஷனல் பார்க், மேபி அடுத்த ஷிஃப்ட் கேட்கலாம். பிட்டர்கனிகா நேஷனல் பார்க், சிம்ப்ளிபால் நேஷனல் பார்க். வைல்ட் லைஃப் சென்ச்சுரி பார்த்தீங்கன்னா பத்ரமா, சில்லிகா, ஹேட்கார்க், பைசிபள்ளி, கொட்டகார்க், நந்தன்கண்ணன், லகிரி வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. அடுத்து பாருங்க கஹீர்மாதா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. இதுக்கு இன்னொரு நேம் தான் என்னது? மெரைன் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அப்படிதானே? ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரினைசன்ஸ்? அதாவது இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு? ராஜாராம் மோகன் ராய். கண்டிப்பா இந்த கொஸ்டின் எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஹூ ரீபில்ட் த கிர்னர் லேக்? கிர்னர் லேக்கை வந்து ரீபில்ட் பண்ணவர் யாருன்னா ருத்ரமன் ஒன். ஓகே, ஸோ விச் கண்ட்ரி ஹோஸ்ட் த சவுத் ஈஸ்ட் ஏசியன் கேம்ஸ் 2025? ஓகேவா? ஸோ எந்த சவுத் ஈஸ்ட் ஏசியன் கேம்ஸ் வந்து 2025ல ஹோஸ்ட் பண்ண கண்ட்ரி யாரு? யார் ஹோஸ்ட்னு கேட்டிருக்காங்க. தாய்லாந்து. மேபி அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு என்ன கேட்கலாம்னா விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் த சவுத் ஈஸ்ட் ஏசியன் கேம்ஸ் 2027க்கானது கேட்கலாம். ஸோ 2025 வந்து தாய்லாந்து, 2027 வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா. ஓகே, ஸோ அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் என்னென்ன இருக்கோ அதையும் சேர்த்து படிச்சுட்டு போனீங்கன்னா அந்த அனாலிசிஸ் மட்டுமே பார்த்துட்டு போனீங்கனாலே 10 ஜிகே கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நீங்க ஜூன் 5ல இருந்து ஜூன் 9 வரைக்கும் நடந்த எக்ஸாமோட அனாலிசிஸ் பிளஸ் அதுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய டாபிக் படிச்சுட்டு போனாலே அதில் ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். பிளஸ் அது போக லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போனீங்கன்னா ஜிகேல பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மினிட்ல இந்த முக்கியமானது படிச்சே ஒரு 30 கொஸ்டின் வரைக்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ விச் டேப் ஹேஸ் டு பி கிளிக்டு டு ஓப்பன் எ நியூ ஃபைல் இன் எம்எஸ் எக்ஸல்? எம்எஸ் எக்ஸல்ல ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணணும் அப்படிதானே? ஸோ ஃபைல் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஓ கொடுத்தாலே நியூ ஃபைல் ஓப்பன் பண்றதுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் ஓ, ஏற்கனவே உள்ள ஃபைலை ஓப்பன் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஓ கொடுக்கலாம். இல்லை நியூவா ஒரு ஷீட் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் என் கொடுக்கலாம். ஓகே, குரூப் ஆஃப் டால்ஃபின்ஸ் எல்லாமே கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இதை நாம் என்ன சொல்லுவோம்னா பாடுன்னு சொல்லுவோம். ஓகே, விச் பார்ட்டி ஹேஸ் ஓன் த கவர்மெண்ட் பை வின்னிங் த மோஸ்ட் சீட்ஸ் இன் டெல்லி அசம்பிளி எலெக்ஷன் 2025? ஸோ யார் வந்து அதிகமான சீட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி. ஓகே, அவினாஷ் ஜாம்வால் ஓன் ஏ சில்வர் மெடல் இன் ஏ வெயிட் கேட்டகரி. அதாவது அவினாஷ் ஜாம்வால். ஓகே, ஸோ இவர் வந்து சில்வர் மெடல் வந்து வாங்கியிருக்காரு. இவர் வந்து யார் அப்படின்னா பாக்ஸர். ஓகே, இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் தான். எந்த பிரிவில், எவ்வளோ வெயிட் பிரிவுலன்னு கேட்டிருக்காங்க? 65 kg பிரிவில். ஓகேவா? உங்களுக்கு அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு அவினாஷ் ஜெய்ம்வால் வந்து யாருன்னு கேட்கலாம். இவரோட நேம் கொடுத்துட்டு இவர் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி. ஸோ இவரோட நேம் என்ன? சாரி, இவர் வந்து எந்த இதோட தொடர்புடையவர்? கிரிக்கெட்டு, ரெஸ்லிங்கு, பாக்ஸிங்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் வந்து பாக்ஸிங்கோடு தொடர்புடையவர். இவர் வந்து ஒரு பாக்ஸர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் வாட் ஆர்டர் வேர் த எலமெண்ட்ஸ் அரேஞ்ச்ட் இன் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள்? மெண்டலீவின் தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்கள் எந்த வரிசையில் அமைக்கப்பட்டனன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அணு நிறைகள் அட்டாமிக் மாஸோட இன்க்ரீசிங் ஆர்டர்ல. ஓகே, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ், அணு நிறைகளை அதிகரிக்கும் வரிசையில் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். சோ இதுல 2 கொஸ்டின், அதாவது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்களா, ஆக்சுவலா இந்த மாதிரி கேட்டாங்களான்னு தெரியல. சோ ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதை வச்சு நான் 2 இதுவுமே மேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சோ இந்த 2வது கொஸ்டின் பாருங்க. மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் எலமெண்ட்ஸ் வேர் ஆர் அரேஞ்ச்டு பேஸ்ட் ஆன் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். அதோட பண்புகள் படி என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. வெர்டிகலா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, which region of India is associated with ancient Gondwana landmass? ஓகே, இந்தியாவின் எந்த பகுதி பண்டைய கோண்ட்வானா நிலப்பரப்புடன் தொடர்புடையது? சோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்கான பீடபூமி. who is considered the watchdog of the constitution? கண்டிப்பா இது எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அப்படிதானே? சோ நம்ம கான்ஸ்டிடியூஷனோட பாதுகாவலன் யாரு? யாரு கார்டியன்? ஆக்சுவலா கான்ஸ்டிடியூஷன் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் சொல்லியிருப்பேன், நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை, இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்கக்கூடியது யாருன்னா சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? ஸோ அதுதான் இவங்களை கார்டியன்னு சொல்லலாம், இல்லைனா வாட்ச் டாக்னு சொல்லுவாங்க. த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இஸ் த கார்டியன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் January 26, 1950. The Supreme Court of India is the apex judicial body that acts as the interpreter and guardian of the Constitution. ஓகே, நம்ம அரசியலமைப்போட பாதுகாவலன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு? சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டினும் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஓகே, வார்லி பெயிண்டிங் மேடப் ஆஃப். ஓகே, வார்லி பெயிண்டிங் வந்து எதால உருவாக்கப்பட்டது? ஸோ கெரு கிளே.
ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 26th RBI கவர்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. ஓகே, ஸோ இது ரீசன்ட் அப்பாயின்மெண்ட். அப்போ ரீசெண்டாக என்னென்ன அப்பாயின்மெண்ட்லாம் இருக்கோ அதை படிச்சுட்டு போயிருங்க. ஓகே, 26th RBI கவர்னர் வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா. அவருக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னா 25th RBI கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி காந்ததாஸ். ஓகேவா, சிம்பிளி பால் டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒடிஷாவில் இருக்குது. ஓகேவா, ஸோ ஒடிஷாவில் தான் சிம்பிளி பால் டைகர் ரிசர்வ் வந்து இருக்குது. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, ஷிஃப்ட் 3ல உள்ள கொஸ்டின். அஸ்மிதா லோன் ஸ்கீம் இஸ் ஸ்பெஷல் கேட்டகரி லான்ச்டு பை. ஸோ இது கூட நம்மளோட கரண்ட் அஃபேர் PDF கோர்ஸில் நம்ம கொடுத்த கொஸ்டின் தான். அஸ்மிதா லோன் வந்து எந்த பேங்க் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க? ஸோ யாருன்னா SBI. ஓகே, ஹூ அட்டாக்ட் த மாடரேட்ஸ் யூசிங் த சேஃப்டி வால்வ் பிரின்சிபல். பாதுகாப்பு வாழ்வு கொள்கையை பயன்படுத்தி மிதவாதிகளை தாக்கியது யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா லாலா லஜபதி ராய். ஓகே, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு தீவிரவாதி. ஸோ காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா அந்த இவங்க வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள் ரெண்டாக பிரிவாங்க இல்லையா. ஸோ அதில் லாலா லஜபதி ராய் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாதி, பாதுகாப்பு வாழ்வு கோட்பாட்டின் நம்பிக்கை கொண்டவர். ஸோ இவர் வந்து மிதவாதிகளால் தாக்கப்பட்டார். ஓகே, who established Indian National Commission for Farmers. ஓகேவா, ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் ஃபார்மர்ஸ் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் யாருன்னா MS சுவாமிநாதன். ஓகே, which amendment of the Indian Constitution gave Delhi an assembly. இந்திய அரசியலமைப்பின் எந்த திருத்தம் டெல்லிக்கு ஒரு சட்டமன்றத்தை வழங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. 69வது திருத்த சட்டம். ஓகேவா, ஸோ இந்திய அரசியலமைப்போட 69வது திருத்த சட்டம் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தை வந்து வழங்கியது. ஓகே, 1991ஆம் ஆண்டு இந்த திருத்தம் நிறைவேற்றப்பட்டு டெல்லிக்கு ஒரு சிறப்பு மாநிலத்தை வழங்கியது. சிறப்பு மாநில அந்தஸ்தை வந்து வழங்கிச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம தேசியம் நம்ம இந்தியா இருக்கு இல்லையா. ஸோ இந்தியாவோட தலைநகர பிரதேசமாக வந்து அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் இது மாநிலத்திற்கான ஒரு மாநில சட்டமன்றத்தையும் அமைச்சர்கள் குழுவையும் உருவாக்கியது. இந்த சட்டத்தின் கீழ் ஆதித்யநாத். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, டெல்லியோட ஃபர்ஸ்ட் கவர்னர். ஓகேவா, ஸோ அரசியலமைப்பு பிரிவின் 239 AA டெல்லிக்கு வந்து யூனிய பிரதேச அந்தஸ்தை வழங்கியது. எப்போ வந்து மாநில அந்தஸ்து கிடைச்சது, எப்போ வந்து யூனியன் டெரிட்டரி அந்தஸ்து வந்து கிடைச்சதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, ஆத்தர் ஆஃப் த புக். ஸோ இதுவும் நம்ம எதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஹிஸ்ட்ரியில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின். ஆத்தர் ஆஃப் த புக் கீதா ரகசியம். ஓகே, கீதா ரகசியா அப்படிங்கக்கூடிய நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. லோக்மானிய திலக். ஓகே, லோக்மானிய திலக்னா யாரு? பால கங்காதர திலகர் இருக்கார் இல்லையா, அவருக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னா லோக்மானியான்னு சொல்லுவோம். ஓகே, லோக்மானிய திலகர்னு சொல்லலாம், பால கங்காதர திலகர்னு சொல்லலாம். வார்லி கிசான் மூவ்மெண்ட் ரிலேட்டட் டு விச் ஸ்டேட்? ஸோ எந்த ஸ்டேட்? மகாராஷ்டிரா. ADB மீட்டிங் 2025. ஓகே, ஸோ இதுவும் நம்ம கரண்ட் அஃபேரில் கொடுத்துருக்கோம் இந்த கொஸ்டின். வேர் வாஸ் ADB மீட்டிங் 2025 ஹெல்டு? ஓகே, ஸோ இந்த மீட்டிங் வந்து எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா மிலன். The 58th annual meeting will be held at Alliance Maico Milano. ஓகே, ஸோ இந்த கன்வென்ஷன் சென்டரில் வந்து நடந்திருக்கு. உங்களுக்கு ஆப்ஷனில் மிலன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் காங்கிரஸ் அண்ட் கன்வென்ஷன் ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள், த பியர்டட் ஸ்டாச்சு. ஸோ ஒரு தாடி வச்ச மாதிரி ஒரு சிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபவுண்ட் இன் மொஹஞ்சதாரோ. எங்கன்னா மொஹஞ்சதாரோவில். வாஸ் மேடப் ஆஃப் விச் மெட்டீரியல்? ஸோ அது எதை வச்சு இது பண்ணியிருக்காங்க செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டீடைட், அதாவது மாவுக்கல்னு சொல்லுவாங்க. சாம்பல், பச்சை அல்லது பழுப்பு நிறத்தில் காணப்படக்கூடிய ஒரு மென்மையான கல். ஓகே, ஸோ அந்த மாவுக்கல் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸ்டாச்சு ஆஃப் பிரிஸ்ட் கிங்ஸ் வாஸ் ஃபவுண்ட் அட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ்? ஓகே, இப்போ இந்த ஷிஃப்ட்டில் வந்து அந்த சிலை வந்து எதை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு என்ன கேட்கலாம்னா, எ ஸ்டாச்சு ஆஃப் பிரிஸ்ட் கிங் வாஸ் ஃபவுண்ட் அட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ்? பின்வரும் எந்த இடத்தில் பூசாரி மன்னர்களின் சிலை கண்டெடுக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். ஸோ எங்கன்னா மொஹஞ்சதாரோவில். அந்த சிலை வந்து எதை வச்சு பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம், இல்லை எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்கள், த நார்த்தன் மோஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச் இன் ஹிமாலயாஸ். இமயமலையின் வடக்கே உள்ள மலைத்தொடரின் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹிமாத்ரி. ஓகே, ஸ்ரதா சிங்கா இஸ் ஃபேமஸ் ஃபார் சிங்கிங் இன் விச் லாங்குவேஜ்? ஓகே, ஸ்ரதா சிங்கா இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2024ஓட ஒரு கரண்ட் அஃபேரு. இவங்க ஒரு சிங்கர். இவங்க வந்து நவம்பர் 2024 வந்து இறந்துட்டாங்க. ஆர்பிச்சுரிஸில் வரும். ஓகே, நம்ம கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க வந்து இவங்க வந்து ஒரு சிங்கர். இப்போ எக்ஸாமில் எப்படினாலும் கேட்கலாம். இது வந்து ரீசெண்டாக இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க, இவங்க வந்து ஒரு ஃபேமஸ் சிங்கர், அவங்களோட நேம் என்ன அப்படியும் கேட்கலாம். இல்லை அவங்க வந்து என்ன லாங்குவேஜில் பாட்டு பாடுவாங்க அப்படின்னும் கேட்கலாம். மைத்திலி, போஜ்புரியில் பாடக்கூடிய ஒரு சிங்கர். ஸோ இது நம்ம கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸில் கொடுத்த கரண்ட் அஃபேர். ஓகே, நவம்பர் 2024ஓட கரண்ட் அஃபேர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டர் ஆஃப் சக்சஷன் வித் மௌரியன் எம்பையர்?
ஆக்சுவலாக இந்த கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, சந்திரகுப்த மௌரியாவுக்கு அடுத்து அரியணை ஏறியவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. யாருன்னா பிந்துசாரா. ஸோ நீங்கள் எப்படி படிச்சுக்கணும்னா, யாரெல்லாம் இருந்தாங்க அந்த ஆர்டரை படிச்சுக்கணும். மௌரியன் எம்பையரோட ஆர்டர். ஃபர்ஸ்ட் சந்திரகுப்த மௌரியர், அவருக்கு அடுத்து பிந்துசாரா, அவருக்கு அடுத்து அசோகர், அதுக்கப்புறம் வந்து தேசத்ரா மௌரியா. ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான ஆர்டர். பட் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகுப்த மௌரியருக்கு அடுத்து வந்தவங்க யாருன்னு கேட்டிருந்தாங்க. யாருன்னா பிந்துசாரா. மௌரிய பேரரசுகள் வாரிசுகளின் காலவரிசையை சரியான இதில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் பிந்துசாரர், அசோகர், தேசரத மௌரியர். ஓகே, ஸோ எக்ஸாமில் கேட்டது பார்த்தீங்கன்னா, சந்திரகுப்த மௌரியருக்கு அடுத்து அரியணை ஏறியவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அசோகர் இருந்துச்சு, பிந்துசாரர் இருந்துச்சு. ஓகே, ஸோ பிந்துசாரா. ஓகே, அவரோட பீரியட் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து இன்டைரக்ட் டேக்ஸுக்கு எக்ஸாம்பிள். வாட் ஹேப்பன் 104th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 104வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து என்னவா மாறிச்சு. ஓகே, ஸோ 104 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து 2020 வந்து பாஸ் பண்ணாங்க. எக்ஸ்டெண்டட் த ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி, ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இன் த லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் பை அனதர் 10 years எண்டிங் ஆன் January 25, 2030. இட் ஆல்சோ ரிமூவ்டு, வேற என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இட் ஆல்சோ ரிமூவ்டு த ரிசர்வ்டு சீட்ஸ் ஃபார் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி இன் த லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ். ஓகே, ஸோ இந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியோட சீட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணியிருக்காங்க, இல்லை சீஸ்ன்னு கூட இருக்கும். ஓகேவா, ஸோ எப்படினாலும் கொஸ்டின் கேட்டிருக்கலாம். மேபி உங்களுக்கு ஆப்ஷன் எதுனாலும் இருந்திருக்கலாம். 104th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கலாம். எதுனாலும் ஆப்ஷனில் இருந்திருக்கலாம். ஒன்று வந்து என்னன்னா, ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியோட அந்த இது வந்து சீட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், ரிமூவ் பண்ணியிருக்கலாம். அது ஆப்ஷனில் இருந்திருக்கலாம். இல்லை இவங்களோட இதை எக்ஸ்டெண்ட் பண்ணதும் இருந்திருக்கலாம். ஓகே, ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஸ்டேட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில், லோக்சபா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அனதர் 10 இயர்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணதும் இருந்திருக்கலாம். ஸோ எதுனாலுமே இருந்திருக்கலாம். ஸோ டீட்டெயில்டாக நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், துமுரி இஸ் த ஃபோக் மியூசிக் ஆஃப் விச் ஸ்டேட். ஸோ எந்த ஸ்டேட்டோட ஃபோக் மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகேவா, ஸோ இதுதான் நேற்று நடந்த 9 June 2025 எஸ்டர்டே நடந்த NTPC CBT 1ல் கேட்ட ஷிஃப்ட் 1, 2, 3ல் உள்ள ஜிகே கொஷின்ஸ். ஓகே, ஸோ இந்த கொஷின் என்னென்ன டாப்பிக்லலாம் கவர் ஆகுதோ அது எல்லாமே படிச்சுட்டு போங்க. அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன். லாஸ்ட் 4 monthsோட கரண்ட் அஃபேர், அப்படி இல்லைனா உங்களால் முடிஞ்சிச்சுன்னா 6 monthsோட கரண்ட் அஃபேர். இப்போ 23ஆம் தேதி எக்ஸாம் இருக்குன்னா பிரச்சனை இல்லை, 6 monthsோட கரண்ட் அஃபேர் படிச்சிடலாம். நான் வந்து எனக்கு இன்னும் 4 நாள் தான் எக்ஸாமு, 5 நாளில் எக்ஸாம் வருதுங்கிற ஸ்டூடெண்ட்டு அட்லீஸ்ட் 4 மாதத்தோட கரண்ட் அஃபேர் இப்போ நம்ம போடக்கூடிய அனாலிசிஸ் வீடியோ இருக்கு இல்லையா, இந்த கொஷின்ஸ் எந்தெந்த டாப்பிக்கில் கவர் ஆகுதோ அது ப்ளஸ் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களோ அதையும் பார்த்துட்டு போங்க. ஓகேவா, அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆர்டிக்கிள், அமெண்ட்மெண்ட்டு, ஸோ இது எல்லாமே படிச்சுட்டு போங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி சயின்ஸில் வந்து இப்போது கெமிஸ்ட்ரி போயிட்டீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் உள்ள முக்கியமான கொஷின் படிச்சிருங்க. ஸோ ஃபிசிக்ஸில் ரொம்ப கொஷின் கேட்கல, கெமிஸ்ட்ரியில் கேட்டிருக்காங்க. ஸோ பயாலஜியில் சில கொஷின்ஸ் வந்திருக்கு, அவ்வளோதான். அது போக ஸோ மேக்ஸ் ரீசனிங் வந்து நல்லா பார்த்துட்டு போங்க. மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஜிகே எப்படி கேட்டாலுமே ஒரு 30 கொஷின் இல்லைனா 25 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்கள். அனாலிசிஸ் பார்த்துட்டு அது கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு லாஸ்ட்டு ஒரு 4 to 6 monthsோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஜிகே ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் டாப்பராக இருக்கிறவங்க வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இப்போ நடந்த எக்ஸாம் சூப்பராக பெர்ஃபார்மும் பண்ணியிருப்பீங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல எல்லாமே ரிவைஸ் பண்ணணும். முக்கியமானது மட்டும் எப்படி நான் படிச்சுட்டு போகணுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக நான் இதை சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அந்த முக்கியமானது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அனாலிசிஸ் இது வரைக்கும் நம்ம கொடுத்த 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்தோமோ இதையும் பார்த்துட்டு போங்க. ஓகே, இந்த லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர் எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர் ரிவைஸ் பண்ணலாம். இப்போ நடக்கக்கூடிய கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸும் கரண்ட் அஃபேரும் இனி வரக்கூடிய நாட்கள் உள்ள எல்லா கரண்ட் அஃபேரும் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுவோம். டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர்னு எல்லாமே கவர் ஆகும். அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸில் NTPCக்கான டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் கிராஜுவேட்டுக்கும் கரண்ட் அஃபேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்டர் கிராஜுவேட்டுக்கும் கரண்ட் அஃபேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அடுத்து வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு SSCயோட CGLோட நோட்டிஃபிகேஷன் எஸ்டர்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ SSC
யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் இந்த கரண்ட் அஃபேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா கரண்ட் அஃபேர் வந்து மெஜாரிட்டியாக இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 40 கொஸ்டின்ல 15 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர் கவர் ஆகுதுன்னா அப்போ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத பாருங்க. ஸோ கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு பிடிஎஃப் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணால் ஐவான் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்கள். டெஸ்ட் ஜாயின் பண்ணால் ஐவான் என்டிபிசி டெஸ்ட்டுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை குரூப் டியோட டெஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஐவான் குரூப் டி டெஸ்ட்டுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் 499 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து பேக்கெண்டில் இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் அஃபேர் அண்ட் டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் போகும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரமாக போங்க, லேட்டாக போகாதீங்க. ஹால் டிக்கெட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க, 2 ஃபோட்டோ வச்சுக்கோங்க, ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. கேர்ள்ஸ் வந்து கையில் மருதாணி வச்சுருந்தீங்கன்னா அந்த மருதாணியை ரிமூவ் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலில் போய் பதட்டப்படாதீங்க, கூலாக வந்து எக்ஸாம் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். கொடுத்துருக்கக்கூடிய 1.5 மணி நேரத்தை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியான கொஸ்டின் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள், மாடரேட்டான கொஸ்டின், அதுக்கப்புறம் டைம் கன்சியூமிங்காக இருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, ஸோ ஒரு 70 கொஸ்டின் வரைக்கும் வித் 100% அக்யூரஸியோடு அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிபிடி 1 வந்து கிளியர் பண்ணிடலாம். அதே நீங்கள் எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற எல்லாரையும் விட கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு 60-65 100% அக்யூரஸியில் அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஆக்சுவலாக நான் டார்கெட்டுக்கு சொல்லலை, ஒரு ஆவரேஜாக நான் படிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். டாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 90 வரைக்குமே அட்டன் பண்ணவங்க இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே கஷ்டம்னு சொன்ன ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க, ஜிகே எனக்கு ஈஸின்னு சொன்ன ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு இப்போ லாஸ்ட் 6 மந்த்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக படிக்கிறாங்க. ஓகே, ரொம்ப நல்லா படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸி பேப்பர், கொஞ்சம் ஓரளவுக்கு படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு டஃப். ஓகேவா? ஸோ கட் ஆஃப் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அதை வச்சு தான் கட் ஆஃப் வைப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்களால் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. பதட்டப்படாதீங்க, கூலாக இருங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம குரூப் டிக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் குரூப் டிக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு குரூப் டி எக்ஸாமோட 100 டேஸில் உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் வந்துடும். ஓகே, 100 டேஸில் குரூப் டி எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணுற மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸில் குரூப் டிக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு குரூப் டிக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். இதை மட்டும் படித்தாலே குரூப் டியில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ண முடியும். குரூப் டி பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா குரூப் டிக்கான கிளாஸஸ் வந்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் எஸ்எஸ்சியோட சிஜிஎல் கிளாஸஸும் ஆல் இன் ஒன் கோர்ஸில் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். எஸ்எஸ்சியோட சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க்கு எந்த எக்ஸாம் நீங்கள் படித்தாலும் சரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலோ இல்லைனா கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலோ இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா லக்ஷ்மி மேக்ஸோட டெலகிராம் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.